ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லீவ் என்கேஷ்மெண்ட். ஸோ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணுற அந்த டைம் ஆஃப் சர்வீஸ், ஒரு சர்வீஸ் ஒர்க் பண்ணும்போது லீவ் எடுக்காமல் அந்த லீவை கேஷாக வாங்கிக்கிறாரு அப்படின்னா அதுதான் லீவ் என்கேஷ்மெண்ட். ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மானிட்டரி பேமெண்ட். ஸோ இட் இஸ் அ மானிட்டரி பேமெண்ட் மேட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி. ஸோ மானிட்டரி பேமெண்ட் மேட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி ஃபார் அன்யூட்டிலைஸ்டு ஏர்ன்டு லீவ். அவரோட லீவ் அவர் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா அந்த லீவ் அவர் என்ன பண்ணலாம், லீவ் எடுக்காமல் இருக்கார் அப்படின்னா அந்த லீவுக்கு உண்டான கேஷை என்கேஷ் பண்ணிக்கலாம், எம்ப்ளாயர்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அதுதான் லீவ் என்கேஷ்மெண்ட். ஸோ வென் லீவ் என்கேஷ்மெண்ட் அக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் சர்வீஸ் ஆஃப் எம்ப்ளாயி, சர்வீஸில் இருக்கும்போதே அவர் என்ன பண்ணலாம், அவரோட லீவை என்கேஷ் பண்ணிக்கலாம். ஆர் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவர் என்கேஷ் பண்ணிக்கலாம். ஆர் ஆன் ரெசிக்னேஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாயி, ஸோ வேலையை ரிசைன் பண்ணும்போதும் அவரோட லீவை என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் டியூரிங் த சர்வீஸில் இருக்கும்போதே அவர் லீவ் எடுக்காமல் வராரு அப்படின்னா அந்த லீவ் அவர் என்கேஷ் பண்ணுறாரு அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். அந்த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவர் லீவ் என்கேஷ் பண்ணுறாரு, இல்லை அந்த டைம் ஆஃப் ரெசிக்னேஷன் அவர் லீவ் என்கேஷ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அதோட டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட். ஸோ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆன் லீவ் என்கேஷ்மெண்ட். ஸோ இதில் லீவ் என்கேஷ்மெண்ட் டியூரிங் த சர்வீஸ். ஸோ டியூரிங் த சர்வீஸ் அவர் வாங்குறது ஃபார் போத் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரெண்டு பேருக்குமே நோ எக்ஸம்ஷன் இஸ் அலவுட், இட் இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். ஸோ அந்த டைம் ஆஃப் சர்வீஸ் அவர் வாங்குறாரு அப்படின்றது ஃபுல்லி டேக்ஸபிள் ஃபார் போத் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே ஃபுல்லி டேக்ஸபிள். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் லீவிங் ஜாப், அவர் ஜாபை விடும்போது அவர் லீவ் என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கிறாரு, இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் அவர் லீவ் என்கேஷ் பண்ணுறாரு அப்படின்னா இஃப் ஹீ இஸ் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தார் அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு டேக்ஸ் வராது, இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ். அண்ட் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் கேல்குலேஷன் இஸ் நீடட். ஏன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட், அதனால் நமக்கு எந்த கேல்குலேஷனுமே தேவைப்படாது. ஸோ இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ் ஃபார் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல்லி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இஃப் ஹி இஸ் அ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறாரு அப்படின்னும் போது அப்போ என்ன ப்ரொவிஷன் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா least of the following. So it is partially exempted, partially taxable. So least of this following 4 points. So in the 4 points la whichever is less it can be exempted from tax. So இது டீட்டெயிலான வந்து ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. ஏன்னா இதில் வர அமௌண்ட்டு தான் நமக்கு கேல்குலேஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் அப்ளை ஆகும். ஸோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேல்குலேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ப்ரொவிஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீவ் என்கேஷ்மெண்ட். லீவ் என்கேஷ்மெண்ட்டோட ஃபார்மேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட்டோட ஃபார்மேட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ்டு. ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட் எவ்வளோ அசசி ரிசீவ் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டு. ஸோ அதில் மைனஸ் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங், தட் இஸ் இப்போ இந்த 4 ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 4 ஐட்டம்ஸில் விச் எவர் இஸ் லெஸ் அதை தான் நம்ம இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ்டு அமௌண்ட்டில் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட்டாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த எம்ப்ளாயர். எம்ப்ளாயர்கிட்டேருந்து ஆக்சுவல் அமௌண்ட் அவர் லீவ் என்கேஷ்மெண்ட்டை எவ்வளோ வாங்கினாரோ அந்த அமௌண்ட்டு. செகண்ட் பர்மிட்டட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 25 lakhs, இட் இஸ் ஃபிக்ஸட் ஒன். ஸோ 25 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 25 lakhs இஸ் ஃபிக்ஸடு. அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 month ஆவரேஜ் சேலரி. ஸோ லாஸ்ட்டு 10 monthோட சேலரி. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் லீவ் அட் கிரெடிட் இன்டு ஆவரேஜ் சேலரி. ஸோ லீவ் அட் கிரெடிட் அப்படின்றது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 month ஃபார் எவ்ரி 1 completed year ஆஃப் சர்வீஸ். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசசி வந்து ஒரு கம்பெனியில் 32 years சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1 month வில் பி அசைன்டு ஃபார் 1 year. ஸோ 32 yearsக்கு 32 month. ஸோ 1 yearக்கு 1 month பேசிஸில்
32 இயர்ஸ்க்கு 32 மந்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 40 மந்த். ஸோ அந்த மாதிரி 1 month எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் மைனஸ் லீவ் அவைல்டு. ஸோ லீவ் அவைல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் எவ்வளோ லீவ் அவைல் பண்ணியிருக்காரு அப்படின்றது கொஷின்லேயே இருக்கும், எவ்வளோ லீவ் எடுத்திருக்காருன்றது. ஸோ அந்த லீவ் எடுத்திருக்கிற அந்த லீவ் அவைல்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் சேலரி. ஸோ ஆவரேஜ் சேலரி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பே ப்ளஸ் டிஏ என்டர் ப்ளஸ் கமிஷன் ஆன் டேர்ன் ஓவர். நம்ம ஹெச்ஆர்ஏக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா, அதே தான் சேலரியோட மீனிங் இங்கேயும். ஸோ ஆவரேஜ் சேலரியில் பே டிஏ என்டர் ப்ளஸ் கமிஷன் ஆன் டேர்ன் ஓவர் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டு. ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டில் இருந்து லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி டிடெக்டட். ஸோ இந்த நாலுத்தில் எது கம்மியாக இருக்கோ whichever is less will be deducted from leave encashment. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா taxable leave encashment.